أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுரையை நான் துவங்குகின்றேன். அன்பின் ஜிடிஎம் நேயர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் ரமதான் மாதத்தை அடைய பெற்று 18 நோன்புகளை முடித்துவிட்டு 19வது நோன்பில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய 10 நாட்கள் என்பது அது நரக விடுதலை பெறக்கூடிய ஒரு நாள். இந்த நேரத்திலே, இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டிய முக்கியமான ஒரு சிந்தனை அது மறுமையை பற்றிய சிந்தனை. நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், நீங்கள் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கான வழிகளை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், இந்த உலகத்தில் அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், மறுமையை பற்றி நீங்கள் பயத்தை இப்பொழுதே ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் மறுமை நாளை பற்றியும் பல ஆலிம்களுடைய உரைகளை கேட்டு முடித்ததன் பின்பு மக்கள் பேசிக்கொள்வதை நான் எனது காதில் நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் மறுமையுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது அது நிரந்தரமானதல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த உலக வாழ்க்கையே ஒரு பயணம். நாம் எதற்காக இங்கே இருக்கின்றோம், ஏன் எதற்காக இங்கே நாம் வந்திருக்கின்றோம்? இந்த உலகம் ஒரு தங்குமிடம் இல்லை, அது ஒரு வழிபோக்கனுடைய, ஒரு பிரயாணியுடைய, ஒரு முசாஃபிருடைய தற்காலிக நிழல் போன்றது என்பதை மனதால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே மறுமையின் சிந்தனைகளை நாம் விதைப்பதன் மூலமாக பயம் காட்டுகின்றோம், உலக வாழ்விலிருந்து உங்களை விரண்டோடச் செய்கின்றோம் என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். இந்த உலகம் அது ஒரு பாலம் போன்றது. பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டுமே தவிர, அந்த பாலத்தில் பயணம்தான் செய்ய முடியுமே தவிர, பாலத்தில் யாராவது வீடு கட்டுவார்களா? நிச்சயமாக கட்டமாட்டார்கள். இந்த உலகம் ஒரு பாலம் போன்றது தான், அதில் நாம் பயணம் செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக சொல்வதென்றால் மிக கவனமாக பயணம் செய்ய வேண்டும். இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து கட்டக்கூடிய பாலங்கள் எல்லாம் நொடியில் வீழ்ந்து விடுவதை நாம் செய்திகளில் பார்க்கின்றோம். இந்த உலகமே ஒரு பாலம்தான். அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் என்றால், பூக்கள் மலர்ந்து அது பூத்து உதிர்வதைப் போலவும், கருமேகங்கள் கூடியிருந்து அது கலைந்து செல்வதைப் போலவும் மிக சிறிய நேரத்தில் நடக்கக்கூடியவைகள் தான் இந்த உலகம். நாம் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள், நாம் தேடி தேடி பெற்றிருக்கக்கூடிய செல்வாக்கு, பதவி, இளமை, இவை அத்தனையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நம்மை விட்டு போய்விடும். அதற்கு முன்னால் நாம் நமக்காக சில சேமிப்புகளை செய்து கொள்ள வேண்டும். நமக்கான சேமிப்பு என்பது இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சேமிப்பு அல்ல,
மறு உலகத்தில் வாழ்வதற்கான சேமிப்பை இந்த உலகத்திலேயே நாம் நமக்காக செய்து கொள்ள வேண்டும். இந்த உலக பயணத்தினுடைய நோக்கமே அதுதான். ஒரு பயணி தனது இலக்கை அடைவதற்காக எவ்வளவு முன்னெச்சரிக்கையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருப்பாரோ செல்வாரோ, அதேபோல் நாம் நம்முடைய அந்த நிரந்தரமான இலக்காகி இருக்கக்கூடிய மறுமையை நோக்கி நாம் நகர வேண்டும். இந்த உலகம் ஒரு விவசாய நிலம், மறு உலகமும் ஒரு விவசாய நிலம்தான், அல்லது வீடு கட்டக்கூடிய ஒரு நிலம். இங்கே நாம் எதை விதைக்கின்றோமோ, இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் விதைக்கின்றோமோ, அது நன்மையாக இருந்தால் நன்மையாகவும் தீமையாக இருந்தால் தீமையாகவும் நான் மறுமையில் அறுவடை செய்வோம். மறுமையில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் கலிமா சொல்லிவிட்டால் அங்கே நமக்கு ரிசர்வ் செய்து வைக்கப்படும். ஆனால் வெறும் கலிமா மட்டும் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று யாரும் நம்பிவிட வேண்டாம். சொர்க்கத்தில் வெறும் இடத்தை மட்டும் வாங்கி போட்டுவிட்டு வெறும் இடத்தை வைத்து கொண்டு அதில் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் நமக்கு ஒரு இடம் இருந்தால் அங்கே ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்று நாம் விரும்புவதில்லையா? அதுபோன்றுதான் மறுமையில் நாம் வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு தேவையான அத்தனையும் நாம் இந்த உலகத்திலேயே அறுவடை செய்து விட வேண்டும், விதைத்து விட வேண்டும். நாளை மறுமையில் அதை அறுவடை செய்ய வேண்டும். நாம் இந்த உலகத்தில் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும், நாம் சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும், நம்முடைய அத்தனை அமல்களும் செயல்களும் நிச்சயமாக அவைகள் குறித்து வைக்கப்பட்டு நாளை அது கேள்வி கேட்கப்படும் என்ற உணர்வு நம்மில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வேண்டுமானால் நீதி சிலருக்கு கிடைக்காமல் போகலாம், சிலருக்கு நீதி கிடைக்கலாம், கிடைக்க வேண்டிய நீதியை தடுத்து நிறுத்தலாம். ஆனால் மறுமையில் அப்படி அல்ல. மறுமையில் அனைவருக்கும் முழுமையான நீதி அங்கே நிலைநாட்டப்படும். அப்படிப்பட்ட நீதி நிலைநாட்டப்படக்கூடிய அந்த மறுமைக்காக இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த பயணத்தில் நாம் எதை தயார் செய்து வைத்திருக்கின்றோம்? என்ன ஆயத்தங்கள் நாம் ரெடி பண்ணி வைத்திருக்கின்றோம்? முதலில் நமது சுமைகளை குறைக்க வேண்டும். அங்கே நமக்கு சேமிப்பு வேண்டுமென்றால் இங்கே சுமையை குறைத்து விட வேண்டும். என்ன சுமை? மனதிற்கு இருக்கக்கூடிய தேவையற்ற பேராசைகளை ஒழித்து விட வேண்டும். மற்றவர்கள் மீது ஏற்படக்கூடிய பொறாமையை ஒழித்து விட வேண்டும். சக மனிதர்களோடு, உறவுகளோடு, பெற்றோர்களோடு, தாய் தந்தை மற்றும் சகோதரிகளோடு எவ்விதமான பகை இருக்கக்கூடாது. அந்த சுமைகளெல்லாம் நாம் சுமந்து கொண்டு நிச்சயமாக பயணிக்க முடியாது. அவை இல்லாமல் இருந்தால் தான் பயணம் செய்ய முடியும். ஒரு மிக நீண்ட பயணத்திற்கு தேவையான ஒரு உணவை போல மறுமைக்காக நாம் சேமித்து வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு சேமிப்பு என்னவென்றால், அல்லாஹ் சொல்வான், தக்வா என்னும் இறையச்சம். நீங்கள் ஹஜ்ஜி செய்ய போனாலும் கூட, உங்களிடத்தில் எத்தனையோ சேமிப்புகளை நீங்கள் அங்கே கொண்டு சென்றாலும் கூட, அல்லாஹ் சொல்வான், மிகச்சிறந்த சேமிப்பு தக்வா என்று சொல்லக்கூடிய இறை அச்சமும் சாலிஹான நல் அமல்களும். அதுதான் நமக்கு சிறந்த உணவாக அமையும். பிறருக்கு உதவ வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும், இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான அந்த சமூக பொறுப்புகளை நிறைவேற்றுதல் வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தால் நமது பயணம் மிக லேசாக இருக்கும். இதுதான் நம்முடைய பயணம். நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு நம்மிடத்தில் இருந்தால் எதை இழந்தாலும் நாம் கவலைப்பட மாட்டோம். மற்றவர்களோடு நாம் ஒப்பிட்டு வாழ்வதை நாம் நிச்சயமாக தவிர்த்து விடுவோம். நமது இலக்கு எதுவோ அது நோக்கி மட்டுமே நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவோம்.
நம்மோடு பயணம் செய்யக்கூடிய மற்றவர்களுடைய தவறுகளை நாம் மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லோருமே ஒரு ரயில் பயணத்தில் தான் இருக்கின்றோம். ஒவ்வொரு நிலையத்திலும் சிலர் இறங்குகின்றார்கள், சிலர் ஏறுகின்றார்கள். நம்முடைய நிலையம் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட இந்த பயணத்திலே நாளை மாறுவோம், நாளை மறுநாள் மாறுவோம் என்று நாம் நினைத்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை இப்படியே நாம் நகர்த்தி கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய நிலையம் வரும் பொழுது நாம் பல சுமைகளோடு இறங்கி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். இன்றைக்கே நாம் மாறிக்கொள்ள வேண்டும். நமது செயல்களை அத்தனையும் மறுமைக்காக நாம் சேமித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பதிவு செய்வான், ஒமா ஹாதிஹி ஹயாத்தி துன்யா இல்லா லஹவும் வலஐபுன் இன்ன தாருல் ஆஹிரத்து ஹியல் ஹயவான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை அது வெறுமனே வீணானது, அது விளையாட்டானது, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. நிச்சயமாக மறுமைக்குரிய வீடு இருக்கிறது அல்லவா, அதுதான் நிச்சயமாக நிலையான நித்தியமான வாழ்க்கையாக மாறும் உங்களுக்கு. இது நீங்கள் புரிந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் அருள்மறையில் பதிவு செய்கின்றார். ஒரு வழிப்போக்கனை போன்ற வாழ்க்கை ஒரு பையனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது தோலை பிடித்து கொண்டு அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீ ஒரு அந்நியனைப் போல அல்லது ஒரு வழிப்போக்கனைப் போல நீ இரு என்று சொன்னார்கள். ஒரு வழிப்போக்கன் எப்படி இருப்பான்? ஒரு அந்நியன், இந்த உலகத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அந்நியன் அவன் எப்படி இருப்பானோ அப்படி நீ இரு என்று சொன்னார்கள். வழிப்போக்கன் நினைத்த இடத்தில் படுப்பான், நினைத்த இடத்தில் அவன் அமருவான், நினைத்த இடத்திற்கு செல்வான். இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் தனக்காக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று அவன் நினைக்க மாட்டான். எத்தனை நாட்கள் அங்கே இருந்தாலும் நாளை நமது பயணத்தை நிச்சயமாக தொடர வேண்டும் என்ற அந்த இலக்கை நோக்கி அவனது கவனமே இருந்து கொண்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையை இந்த ஹதீஸ் அழகாக விளக்குகின்றது. எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம்? எனது நிலைமையோ ஒரு பிரயாணியின் நிலையை போன்று இருக்கின்றது. அந்த பிரயாணி ஒரு மரத்துடைய நிழலிலே சிறிது நேரம் தங்கி இளைப்பாறிவிட்டு பிறகு அந்த இடத்தை விட்டு அவர் சென்று விடுவார். அதுபோல்தான் எனது வாழ்க்கையும் என்று சொல்வார்கள். நமக்கும் அதுதான். மரணம் அல்லது மறுமைக்கான முன்னேற்பாடுகள் இதையெல்லாம் யார் செய்து வைத்திருப்பார்களோ அவர்கள்தான் புத்திசாலி, அவர்கள்தான் அறிவாளிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு வரையறையும் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். யார் தனது மனோ இச்சையை கட்டுப்படுத்தி மரணத்திற்கு பிந்திய வாழ்விற்காக நற்செயல்கள் செய்கின்றாரோ அவர்தான் அறிவாளி. யார் மனோ இச்சையை பின்பற்றிவிட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பை மட்டும் ஆதரவு வைக்கின்றாரோ உண்மையில் அவர் பலவீனமானவர் என்று சொல்வார்கள். சொர்க்கம் மறுமையில் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பரிசு. அது நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்களுக்குத்தான் கிடைக்கும். அது மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு உன்னதமான ஒரு இடம். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித இதயத்திலும் உதித்திராத இன்பங்களை எனது சாலிஹான நல்லடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் சொர்க்கத்திலே. அந்த சொர்க்கத்தின் நிரந்தர தன்மை, அவர்கள் எந்த காலத்திலும் எப்பொழுதும் அங்கே நிலைத்திருப்பார்கள். அங்கிருந்து அவர்கள் விலகிச் செல்லவும் மாட்டார்கள், விலகி செல்வதற்கு விரும்பவும் மாட்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய சூழல் இறை நம்பிக்கையோடு
யாரெல்லாம் இந்த உலகத்தில் நற்செயல்கள் செய்து அங்கே சேர்த்து வைத்திருந்தார்களோ அவர்களுக்குத்தான் அங்கே சுவர்க்க சோலைகள் இருக்கும். அவற்றின் கீழே ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்வான். அதே போன்று நரகத்தை பற்றியும் எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு எச்சரித்து கொண்டே இருக்கின்றன. தவறு செய்யக்கூடியவர்களுக்கும் உண்மையை மறுப்பவர்களுக்கும் காத்திருக்கக்கூடிய கடுமையான தண்டனைகளை அவன் பதிவு செய்கின்றான். இந்த உலகத்திலே நாம் எரிக்கக்கூடிய அந்த நெருப்பு இருக்கின்றது அல்லவா, அது நரகத்துடைய நெருப்பில் 70 பாகங்களில் ஒரு பங்குதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்படியானால் இந்த உலகத்தில் எரியக்கூடிய நெருப்பு அதுவே நம்மால் தாங்க முடியவில்லை. அதுவே 70 பங்கு அதிகமாக இருந்தால் எந்த அளவுக்கு அதனுடைய வெப்பம், அதனுடைய சூடு இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டவுடன் தோழர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலக நெருப்பே தண்டிப்பதற்கு போதுமானதாக இருக்கும்போது ஏன் இவ்வளவு அதிகமான நெருப்பு மூட்டப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக நெருப்பை விட அது 69 மடங்கு அதிகம் வெப்பம். அங்குதான் அந்த நரகத்தில் குடிப்பதற்கான உணவுகளும் சாப்பிடுவதற்கான உணவுகளும் குடிப்பதற்கான பானங்களும் ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய அந்த முள் மரத்தினுடைய பால் இருக்கின்றது அல்லவா, அதுதான் அவருடைய உணவாகும். அது எப்படி இருக்கும்? உருக்கப்பட்ட செம்பை போல வயிறுகளில் கொதிக்கும் நீரை போல அது கொதிக்கும். சாதாரணமாக கொதிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கின்றது அல்லவா, அதுபோன்று அந்த குடிக்கக்கூடிய உள்ளே செல்லக்கூடிய உணவுகளெல்லாம் கொதிக்கும். ஆகவே நாம் நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். நரக நெருப்பிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒரு பெருச்சியம்பழத்தினுடைய துண்டை கொடுத்தாவது, ஒரு சில ரக்காத்துகள் தொழுதாவது, ஒரு சில தஸ்பீஹ்களை செய்தாவது நன்மைகளை தேடிக்கொண்டு நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றான் அருள்மறை அல் குர்ஆனிலே, இந்த உலகத்தினுடைய முடிவு நாளை பற்றி அவன் பேசுகின்றான். சூரியன் இருக்கின்றது அல்லவா, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரியன், அது ஒளி இல்லாமல் சூரியனுடைய ஒளியெல்லாம் பறிக்கப்பட்டு அது சுருட்டப்படும் போது, வானத்திலே மின்னிக்கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒளியிழந்து கீழே உதிர்ந்து விழும்போது, மலைகள் பெயர்க்கப்படும் போது, கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் எல்லாம் யாரும் கவனிப்பில்லாமல் அது விடப்படும் போது, காட்டு மிருகங்கள் அவை மனிதர்களோடும் மற்ற பிராணிகளோடும் ஒன்று சேர்க்கப்படும் போது, கடல்கள் தீ மூட்டப்படும் போது, உயிர்கள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்படும் போது, உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை எந்த குற்றத்திற்காக உன்னை கொலை செய்தார்கள் என்று வினவுவது கேட்பதற்காக எழுப்பப்படும் போது, பட்டோலைகள் எல்லாம் விரிக்கப்படும் போது, வானம் அகற்றப்படும் போது, நரகம் கொழுந்துவிட்டு எரிமாறு செய்யப்படும் போது, சொர்க்கம் அருகிலே கொண்டு வரப்படும் போது, ஃபைன ததுஹபூன், இத்தனையும் நான் செய்வேனே, ஃபைன ததுஹபூன், நீங்கள் நேர் வழியை விட்டு எங்கே செல்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான நல்ல அறிவுரையாக இந்த அல் குர்ஆனை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உங்களில் யார் நேர்வழியை விரும்புகின்றாரோ அவருக்கு இந்த அல் குர்ஆன் மிகச்சிறிய நல்ல ஒரு அறிவுரையாக இருக்கும். யார் சொர்க்கம் செல்ல விரும்புகின்றார்களோ, யார் நேர்வழியில் செல்ல விரும்புகின்றார்களோ, உங்களுக்கெல்லாம் இது அருமையான ஒரு அறிவுரையாக இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது. இந்த அல் குர்ஆனை படித்து தேர்ந்து அது வாழ்க்கையின் நெறியாக நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்றால்
உங்களது பயணம் சிறப்பாக இருக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகின்றான். எல்லோருடைய பயணமும் அது கம்ஃபர்டபிளாக மிக இனிமையானதாக சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவோம். அது ஒரு நாள் பயணமாக இருந்தாலும் ஒரு வார பயணமாக இருந்தாலும் அதற்கான தேவையான பொருள்களெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எடுத்து எடுத்து நாம் சேர்த்து வைத்து கொண்டு போகின்றோம் அல்லவா? அதுபோன்று நாளை மறுமையில் நிரந்தரமான ஒரு பயணத்தை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்கள் இங்கே உள்ளவர்களுக்காக சேர்த்து வைப்பதோடு நிறுத்திவிடாமல் நமக்காகவும் கொஞ்சம் சேமித்து வைப்பது நல்லது. அந்த சேமிப்பு இங்கு உள்ள வங்கிகளில் பணமாகவோ அல்லது நிலங்களில் கட்டிடங்களாகவோ இல்லாமல் நன்மையை நாடி எதுவெல்லாம் நன்மையாக நமக்கு மாறுமோ அதை இந்த உலகத்தில் நமக்கான சேமிப்பாக நாம் சேமித்து வைத்தோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமை நமக்கு சிறந்த ஒரு நல்ல ஒரு பயணமாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு பயணமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள் புரிவானாக. வரக்கூடிய 10 நாட்களில் சொர்க்கத்தில் தேடக்கூடியவர்களாகவும் நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைவதற்காகவும் அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்வது, நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முயற்சி செய்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.